புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? The input function accepts all data as string but not as number. நம்பர்னும் போது இங்க இன்டீஜரை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. எல்லா டேட்டாவுமே ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும், நம்பரா எடுத்துக்காது. அதை தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டா? If a numerical value is entered, the input value should be explicitly converted into numeric data. நம்ம இந்த கன்வர்ஷனை தான் கேஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? தி இன்புட் ஃபங்க்ஷன் in function is used to convert string data as integer data explicitly. இப்போ நான் கொடுத்த 70 நீங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் கொடுத்தத பார்த்தீங்கன்னா 70ல நான் 70 ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு எரர் காமிச்சிருக்கோம். என்ன காமிச்சிருக்கோம்? ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் வந்து கன்காலினேட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது அப்படின்ற எரர் காமிச்சிருக்கோம். பிகாஸ் நாங்க இன்டீஜர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா இன்டீஜர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆன்சர் 100ன்னு வந்திருக்கும். we will learn about more such functions in later concepts. இப்போ இங்க பாருங்க, int of input of enter number 1, int of input of enter number 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் x and y ல ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது தி சம் ஆஃப் x plus y வந்து 34 plus 56. புரியுதா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதா? யாருக்கா புரியுது? யாருக்கெல்லாம் புரியுதோ தம்ஸ் அப் அனுப்புங்க கமெண்ட்ல. alternate method for above program. x, y int of input of, int of input of, which is nothing but இங்க பாருங்களேன். இப்போ இங்க x-க்குன்னு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கும், y-க்குன்னு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கும். அதுவே கமா போட்டு பண்றாங்க. ஓகேவா? கமா போட்டு x-க்கானதை ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றாங்க, y-க்கானதை இந்த ரெஸ்பெக்டிவ்லி கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? எக்ஸுக்காக இந்த எக்ஸுக்கான வேரியபிளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதெல்லாம், சாரி, எக்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஓகே, ஒய்க்கெல்லாம் வந்து இது வரைக்கும் எக்ஸுக்கு. ஓகே, இது எக்ஸுக்கு, இது இதுல இருந்து வரதெல்லாம் ஒய்க்கு. புரியுதா? இது ஒய்ன்ற வேரியபிளுக்காக. இப்ப யாருக்கெல்லாம் புரியல? யாருக்கெல்லாம் புரியல? இதேதான்மா, மேல இருக்கிற இதேதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க, அதுல கம்மா போட்டு ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ் இன் பைத்தான். கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ C++ல கமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுப்பீங்க. கரெக்டா? கரெக்டா? HTML எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுப்பீங்க, C++ல ஸ்லாஷ் கொடுப்பீங்க. கரெக்டா? டபுள் ஸ்லாஷ் கொடுப்பீங்க. அந்த மாதிரி இங்க இன் பைத்தான் கமெண்ட்ஸ் பீயிங் இன் ஹேஷ் சிம்பிள். நிறைய பேர் ஹேஷ்டேக்னு சொல்லுவீங்க, ஹேஷ்டேக்லாம் கிடையாது, வெறும் ஹேஷ் சிம்பிள். இந்த கமெண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் நிறைய ப்ரோக்ராம் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து A1ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அங்க A2ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். A1 என்னதுன்றது ஒரு ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சா போதும், யூசருக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க கோட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சா போதும், யூசருக்கு தெரியணும்ன்றது நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? அது ஒரு அப்டிராக்ட் டேட்டா. கரெக்டா? இப்ப இந்த CSMன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ன்றது எனக்கு தெரிஞ்சா போதும், உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து என்டர் யுவர் CS மார்க்ன்ற மெசேஜ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு போதும். அந்த CSM என்னது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வேற யாராச்சும் என்னோட ப்ரோக்ராம் எடுத்து பார்க்கும்போது இந்த என்னது CSM எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு CSM மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்னு போட்டுருவேன். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்னு நான் சொல்றேன். அந்த CSMோட ஃபுல் ஃபார்ம் நான் இங்க வந்து நெக்ஸ்ட் வேற யாராச்சும் என்னோட கோட் எடுத்து பாக்குறவங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் அங்க ஒரு மெசேஜா அங்க கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகேவா? இது வந்து அவுட்புட்ல எனக்கு காமிக்காது, இது என்னோட அவுட்புட்ல காமிக்காது. இப்போ இங்க பாருங்க, என் அவுட்புட்ல எங்கன்னா இங்க வந்து CSM மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்னு காமிக்குதா? காமிக்கல. கரெக்டா? இப்போ நான் இங்க 55 கொடுக்குறேன்னா 55 plus 30 ஆட் ஆகி 85. இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் ஆகுதே தவிர CSM மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்னு நான் கொடுத்த அந்த கமெண்ட் வந்து இங்க எங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இல்ல. கரெக்டா?
சோ அததான் சொல்றாங்க கமெண்ட்ன்றது நம்ம கொடுக்கிற மெசேஜ். ஓகேவா? அது சிங்கிள் லைனாவும் கொடுக்கலாம் இல்ல மல்டிபிள் லைனாவும் கொடுக்கலாம். சிங்கிள் லைனா கொடுக்கும்போது வெறும் ஹேஷ் யூஸ் பண்ணணும். மல்டிபிள் லைனா கொடுக்கும்போது நீங்க ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். புரியுதா? சோ கமெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? சிங்கிள் லைனா ஹேஷ்ல கொடுக்கணும், மோர் தென் ஒன் லைனா ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். கமெண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் அ மெசேஜ் டு, எப்படி சொல்றது, பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து இக்னோர் பண்ணிடும். நீங்க கமெண்ட் குள்ள கொடுக்குற எதுவா இருந்தாலும் பைத்தான் இன்டர்பிரேட்டர் அதை வந்து இக்னோர் பண்ணிடும். இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் ஃபார் another code, another programmer who are using your code. அவ்வளவுதான். ஓகே. இன்டென்டேஷன். இந்த இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நீங்க C++ படிச்சிருப்பீங்க. கரெக்டா? லாஸ்ட் இயர் C++ படிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு விஷயமா இப்ப ஃபார் லூப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கர்லி பிரேசஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஃபார் லூப் இருக்கும். கரெக்டா? ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குமே ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கும். கரெக்டா? அந்த ஃப்ளவர் பிராக்கெட் இருக்கும். அது வந்து C++க்கு. கரெக்டா? ஜாவா, C++ல சிலலாம் வந்து அந்த மாதிரி கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இன் பைத்தான் நம்ம எங்கேயுமே இந்த பிராக்கெட்ஸ் கர்லி பிரேசஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கன்னா நம்ம பிளாக் வந்து நம்மளா எங்கன்னா ஸ்பேஸ் வந்து அலைன் பண்ணுவோமா? கிடையாது. எங்கேயுமே நம்ம ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கல, எதுவுமே இது பண்ணல. சோ இந்த பைத்தான்ல எது அந்த பிளாக்கை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் ஆர் நத்திங் பட் அ டேப் ஸ்பேஸ். ஒன் டேப் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா 4 ஸ்பேசஸ். 4 ஸ்பேசஸ்னா என்னது? இப்போ இங்க பாருங்க, 4 ஸ்பேசஸ் ஆர் நத்திங் பட் ஒரு ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ். புரியுதா? இந்த கேப் தான் ஒன் இன்டென்டேஷன் இன் பைத்தான். புரியுதா? இந்த இன்டென்டேஷன் வச்சுதான் என்னென்ன பிளாக்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு பிளாக்குமே இன்டென்டேட் ஆகிதான் ரன் ஆகும். Python uses white space such as spaces and tabs to define program blocks, whereas other languages like C, C++, Java uses curly braces to indicate block of codes for class, function or body of the loop. கிளாஸுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ லூப், ஃபார் லூப்போ எந்த லூப் நீங்க யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த இன்டென்டேஷன் தான் வரும் பைத்தான்ல. Of selection commands. The number of white spaces in the indentation is not fixed, but all statements within the block must be indented with the same amount of spaces. இப்போ நீங்க ஒரு லூப் எடுக்கிறீங்கன்னா அந்த என்டையர் லூப்மே ஒரே இன்டென்டேஷன்ல இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இருங்க.